எல்க்கானாவின் ஊர் எது? விடை: சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம். ராமதாயிம் எங்கே இருக்கின்றது? விடை: எப்ராயீம் மலைத்தேசத்தில். எல்க்கானாவின் தகப்பன் பெயர் என்ன? விடை: எரோகாம். ஏலியின் குமாரர்கள் பெயர் என்ன? விடை: ஓப்னி, பினெகாஸ். எல்க்கானா அன்னாளுக்கு எத்தனை பங்கு கொடுப்பான்? விடை: இரட்டிப்பான பங்கு. எல்க்கானா வருஷந்தோறும் பணிந்து கொள்ள எங்கே செல்வான்? விடை: சீலோவிற்கு. பெனின்னாளுக்கு எத்தனை பிள்ளைகள்? விடை: 10 பிள்ளைகள். அன்னாளுக்கு எத்தனை பிள்ளைகள்? விடை: 6 பிள்ளைகள். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாக நடந்து கொண்டவன் யார்? விடை: சாமுவேல். கொஞ்ச அப்பத்திற்காக ஆசாரிய ஊழியம் செய்கிறோம் என யாருடைய சந்ததி அலையும்? விடை: ஏலியின் சந்ததி. சாமுவேலை கர்த்தர் எத்தனை முறை அழைத்தார்? விடை: 4 முறை. பலியினாலாவது காணிக்கையினாலாவது யாருடைய அக்கிரமம் ஒருபோதும் நிவிர்த்தியாவதில்லை? விடை: ஏலியின் குடும்பம். ஏலி மரிக்கும்போது அவன் வயது என்ன? விடை: 98 வயது. தகப்பன் மற்றும் 2 பிள்ளைகள் ஒரே நாளில் மரித்தார்கள். அவர்கள் யார்? விடை: ஏலி, ஓப்னி, பினெகாஸ். ஏலி எத்தனை வருஷம் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்தான்? விடை: 40 வருஷம். ஓப்னி, பினெகாஸ் மரித்த நாட்களில் செத்த இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர்? விடை: 30,000 பேர். ஓப்னி, பினெகாஸ் மரணத்தை ஏலிக்கு அறிவித்தவன் எக்கோத்திரத்தை சார்ந்தவன்? விடை: பென்யமீன். பினெகாசின் மகன் பெயர் என்ன? விடை: இக்கபோத். தகப்பனும் தாத்தாவும் மரித்தபோது பிறந்த குழந்தை யார்? விடை: இக்கபோத். அஸ்தோத் ஊரார் எந்த வியாதியினால் அவதிப்பட்டார்கள்? விடை: மூலவியாதி. கர்த்தருடைய பெட்டி எத்தனை மாதம் பெலிஸ்தரிடம் இருந்தது? விடை: 7 மாதம். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு குற்ற நிவாரண பலியாக எதை செலுத்தினார்கள்? விடை: 5 பொன் சொரூபங்கள், 5 பொன்னால் உண்டாக்கிய சுண்டெலிகள். பெலிஸ்தர் அனுப்பிய கர்த்தருடைய பெட்டியை கொண்டு சென்ற பசுக்கள் எங்கே சென்றது? விடை: பெத்ஷிமேஸ். பெத்ஷிமேசில் யாருடைய வயலில் வண்டி நின்றது? விடை: யோசுவா. கர்த்தருடைய பெட்டியை பார்த்த பெத்ஷிமேசின் மனிதர்கள் எத்தனை பேர் செத்தார்கள்? விடை: 50,070 பேர். கீரியாத் யாரீமில் எத்தனை வருஷம் கர்த்தருடைய பெட்டி இருந்தது? விடை: 20 வருஷம். கீரியாத் யாரீமில் யாருடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது? விடை: அபினதாப். எபனேசர் என்று பெயரிட்டது யார்? விடை: சாமுவேல். சாமுவேலின் மூத்த குமாரன் பெயர் என்ன? விடை: யோவேல். சாமுவேலின் இளைய குமாரன் பெயர் என்ன? விடை: அபியா. சவுல் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? விடை: பென்யமீன். சவுலின் தகப்பன் பெயர் என்ன? விடை: கீஸ். சவுலின் தாத்தா பெயர் என்ன? விடை: அபியேல். சவுல் முதலில் சாமுவேலை பார்க்க கொண்டு சென்ற காணிக்கை என்ன? விடை: 1/4 சேக்கல் வெள்ளி. சவுல் சாமுவேலுடன் விருந்துண்ட போது எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள்? விடை: 30 பேர். சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன என்று சவுலிடம் கேட்டது யார்? விடை: சவுலின் சிறிய தகப்பன். சவுல் யாருடைய குடும்பத்தை சார்ந்தவன்?
விடை மாத்திரி. கீலேயாத்தில் யாபேசை முற்றுகையிட்ட அம்மோனியன் யார்? விடை நாகாஸ். சாமுவேல் சவுலை கில்காலிலே காத்திருக்க சொன்ன நாள் எத்தனை? விடை 7 நாள். சவுலின் மூத்த மகள் பெயர் என்ன? விடை மேரப். சவுலின் இளைய குமாரத்தி பெயர் என்ன? விடை மீகாள். சவுலின் மனைவி பெயர் என்ன? விடை அகினோவாம். சவுலின் மாமனார் பெயர் என்ன? விடை அகிமாஸ். சவுலின் சேனாபதி பெயர் என்ன? விடை அப்னேர். அப்னேரின் தந்தை பெயர் என்ன? விடை நேர். அப்னேர் சவுலுக்கு என்ன உறவின் முறை? விடை சிறிய தகப்பன் மகன். பலியை பார்க்கிலும் முக்கியமானது என்ன? விடை கீழ்ப்படிதல். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் உத்தமமானது என்ன? விடை செவி கொடுத்தல். அமலேக்கின் ராஜா ஆகாகை கொன்றது யார்? விடை சாமுவேல். பில்லி சூனிய பாவத்திற்கு சமனானது என்ன? விடை இரண்டகம் பண்ணுதல். ஆகாகை சாமுவேல் துண்டித்த இடம் எது? விடை கில்கால். ஈசாய்க்கு எத்தனை குமாரர்கள்? விடை 8 பேர். கோலியாத் எந்த ஊரை சார்ந்தவன்? விடை காத். கோலியாத்தின் உயரம் எவ்வளவு? விடை 6 முழமும் 1 ஜான். கோலியாத்தின் போர்க்கவசத்தின் எடை எவ்வளவு? விடை 5000 சேக்கல் வெண்கலம். கோலியாத்தின் ஈட்டியின் அலகு எடை எவ்வளவு? விடை 600 சேக்கல் இரும்பு. ஈசாயின் குமாரரில் எத்தனை பேர் சவுலுடன் யுத்தத்திற்கு சென்றனர்? விடை 3 பேர். ஈசாயின் மூத்த குமாரன் பெயர் என்ன? விடை எலியாப். ஈசாயின் இரண்டாவது குமாரன் பெயர் என்ன? விடை அபினதாப். ஈசாயின் மூன்றாவது குமாரன் பெயர் என்ன? விடை சம்மா. ஈசாயின் 8வது குமாரன் பெயர் என்ன? விடை தாவீது. தாவீது கொன்ற காட்டு மிருகங்கள் எவை? விடை சிங்கம், கரடி. கோலியாத்தை எதிர்க்க தாவீது கொண்டு சென்ற ஆயுதம் என்ன? விடை 5 கூழாங்கற்கள். தாவீது எறிந்த கல் கோலியாத்தின் எந்த உறுப்பில் பட்டது? விடை நெற்றி. மேரப்பின் கணவன் பெயர் என்ன? விடை ஆதரியேல். மீகாளுக்கு பரிசமாக சவுல் கேட்டது என்ன? விடை பெலிஸ்தரின் 100 நுனித்தோல்கள். மீகாளுக்காக பரிசமாக தாவீது கொடுத்தது என்ன? விடை 200 நுனித்தோல்கள். சிறந்த நண்பர்களுக்கு எடுத்துக்காட்டு யார்? விடை யோனத்தான், தாவீது. தாவீதை யோனத்தான் ஒளிந்திருக்கும்படி சொன்ன இடத்தின் பெயர் என்ன? விடை ஏசேல் என்னும் கல்லருகில். தன் சேவகனை ஈட்டியால் குத்த முற்பட்ட அரசன் யார்? விடை சவுல். தன் மகனையே ஈட்டியால் குத்த முயன்ற அரசன் யார்? விடை சவுல். தன் சிநேகிதனை தகப்பன் திட்டியது மனநோவாயிருந்தது யாருக்கு? விடை யோனத்தானுக்கு. தாவீதுக்கு அப்பம் கொடுத்த ஆசாரியன் யார்? விடை அகிமெலேக்கு. சவுலின் மேய்ப்பருக்கு தலைவன் யார்? விடை தோவேக்கு.
தாவீது யாருக்கு முன் பித்தங்கொண்டவன் போல் நடித்தான்? விடை காத்தின் ராஜா ஆகீஸ். ஆசாரியன் அகிமெலேக்கின் தந்தை பெயர் என்ன? விடை அகிதூப். தோவேக்கு கொன்று போட்ட ஆசாரியர்கள் எத்தனை பேர்? விடை 85 பேர். ஆசாரியன் அகிமெலேக்கின் குமாரன் பெயர் என்ன? விடை அபியத்தார். தாவீதை யோனத்தான் சந்தித்த வனாந்தரம் எது? விடை சீப் வனாந்தரம். சவுலின் சால்வை தொங்கலை தாவீது அறுத்த இடத்தின் பெயர் என்ன? விடை என்கேதி. நாபாலின் மனைவி பெயர் என்ன? விடை அபிகாயில். நாபால் கர்த்தரால் வாதிக்கப்பட்டு எத்தனை நாட்களுக்கு பின் இறந்தான்? விடை 10 நாட்களுக்கு பின். மீகாலின் இரண்டாவது கணவன் பெயர் என்ன? விடை பல்தி. பல்தியின் ஊர் எது? விடை காலிம். சவுலின் ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் தாவீது எடுத்துக்கொண்ட இடம் எது? விடை ஆகிலா மேடு. ஆகீஸின் அப்பா பெயர் என்ன? விடை மாயோகு. ஆகீஸ் தாவீதுக்கு கொடுத்த பட்டணம் எது? விடை சிக்லாக். தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே தங்கியிருந்த நாட்கள் எத்தனை? விடை 1 வருடம் 4 மாதம். சவுலும் யோனத்தானும் வெட்டுண்ட இடம் எது? விடை கில்போவா மலை. தகப்பனும் 3 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்தார்கள். அவர்கள் யார்? விடை சவுலும் 3 குமாரரும். சவுலின் உடலை பெலிஸ்தியர் தூக்கி போட்ட இடம் எது? விடை பெத்சானின் அலங்கம். சவுலையும் அவன் குமாரரையும் அடக்கம் பண்ணியவர்கள் யார்? விடை யாபேஸ் பட்டணத்தார். சவுலையும் அவன் குமாரரையும் எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? விடை யாபேசிலுள்ள தோப்பிலே. சவுலின் மரணத்திற்காக எத்தனை நாள் உபவாசம் பண்ணினார்கள்? விடை 7 நாட்கள். அன்னாள் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி என்ன பெயரிட்டாள்? விடை சாமுவேல். மனக்லேசமுள்ள ஸ்திரீ யார்? விடை அன்னாள். கர்த்தர் யாரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்? விடை எளியவனை. யார் நொறுங்கி போவார்கள்? விடை கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள். பேலியாரின் மக்களாயிருந்தது யார்? விடை ஏலியின் குமாரர். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் எதை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான்? விடை சணல்நூல் ஏபோத்தை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று எங்கே உள்ள இஸ்ரவேலருக்கெல்லாம் தெரிய வந்தது? விடை தான் முதல் பெயர்செபா மட்டும். தாகோனுக்கு எது மாத்திரம் மீதியாய் இருந்தது? விடை உடல் மாத்திரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் எவ்வளவு நாள் இருந்தது? விடை 7 மாதம். சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை எங்கே நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான்? விடை மிஸ்பாவிலே. சாமுவேலின் குமாரர் எங்கே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள்? விடை பெயர்செபாவிலே. நாபாலின் ஊர் எது? இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.